திருப்பரங்குன்றம் இஷ்யூ. இந்த விஷயத்தினுடைய டீப் பாலிடிக்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கல. ஆனா இதுல நம்ம என்ன விஷயத்த புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பேசுவோம். மதம் என்பது ஒரு வன்ம போதை. ஏன்னா அந்த கூட்டத்தை தன்னை இந்து ஆதரவாளர்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே வந்து அவன் சாமி அவன் எப்படியோ கும்பிடுறான்ப்பா, அதனால நம்ம சாமி எப்படி புண்ணியம் கேட்டு போற போது அவன் ஏதோ பண்ணிட்டு போறான்ப்பா அப்படின்ற பெருந்தன்மை அவங்களுக்கும் இல்ல. இல்ல தன்னை இஸ்லாமிய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிறாங்களா அவங்களுக்கும் இப்ப என்னப்பா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இத்தனை வருஷமா இப்படிதான் பண்றோம், சரி பரவாயில்லப்பா உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கா நாங்க வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், பரவாயில்ல பாத்துக்கோங்கப்பா அப்படின்ற பெருந்தன்மை அந்த இஸ்லாமிய ஆதரவாளர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த மதம் அப்படின்றது நம்பிக்கையிலேயோ அன்பின் அடிப்படையில கட்டமைக்கப்படுறது கிடையாது. மாறா வன்மத்தின் அடிப்படையிலையும் வெறுப்பின் அடிப்படையிலும் கட்டமைக்கப்படுறது தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா மதமுமே. இன்னைக்கு வேணா நீங்க சொல்லிக்கலாம் எனக்கு மதவெறிலாம் இல்லப்பா, நான் வந்து ஒரு மத பற்றாளர் இல்ல மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் அவ்வளவுதான் அப்படின்னு இன்னைக்கு வேணா நீங்க என்ன சொல்லிக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வன்ம கூட்டம் உங்களை வந்து கலவரக்காரனா மாற்றும். உங்களுடைய மனிதத்தை சுத்தமா சாகடிச்சு உங்களை ஒரு கொலகாரனா கூட மாற்றும். அதனால இந்த மத போதையை டோட்டலா விட்டு ஒழிச்சிட்டு மனிதம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான முதல் படியா நம்மளோட ஜெனரேஷன் வச்சு அமையட்டும்.